Hi students, welcome to IAS Academy. So video ku thanakku mega manama nadigal distilak. So நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா actually SA exam for notification ஜூன் மாசம் சொல்லிருக்காங்க. So most probably exam வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. So இப்போ இந்த SA examல syllabus wise பார்த்தோம்னா நிறைய டாபிக்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எகனாமிக்ஸ், சயின்ஸ் குள்ள பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே, தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜிக்கல் ஆப்டிடியூட் ரீசனிங் இந்த மாதிரி இவ்வளவு இருக்கு. இல்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், எதுல வந்து பாத்தீங்கன்னா அதிக கேள்விகள் கேட்பாங்க சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து எப்படி ரொம்ப டெப்தா கேட்பாங்களா, அது என்ன எதுவும் பயமுறுத்துமா நம்மள? சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு எஸ்ஏ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றோம்னா டெஸ்ட் எழுதணுமா, அப்படி எழுதணும்னா எவ்வளவு டெஸ்ட் எழுதி பார்த்தா அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி எல்லா தகவல்களுமே நம்ம இந்த வீடியோல பார்த்தரலாம். தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் வந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் வச்சுக்கோங்க. அப்ப நம்ம போற வீடியோஸ் போதற உங்களுக்கு வந்து சேரும். ஏன் சொல்றேன் அப்படின்னா நிறைய வீடியோஸ் நம்ம எஸ்ஏக்காக நம்ம யூடியூப்ல போட்டுட்டு இருக்கோம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணாதான் அது உங்களுக்கு வந்து சேரும் சரிங்களா? சோ வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எஸ்ஏக்கு நம்ம அகாடமி அட்மிஷன் போயிட்டு இருக்கு. சோ ஆன்லைன் டெஸ்ட் வந்தீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து 999 தான். இந்த ஆன்லைன் டெஸ்ட்ல மொத்தமா 70 டெஸ்ட் பிடிஎஃப் கொடுத்துருவோம். ஓகேவா? 70 டெஸ்ட் பிடிஎஃப் கொடுத்துருவோம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சோனே அந்த டெஸ்டுக்கான ஷெட்யூல் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். டெஸ்டுக்கான ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆனா வீடியோ முடிச்சோனே பண்ணுங்க. ஓகேவா? இப்போதைக்கு வீடியோ பாருங்க. ஓகேவா? ரைட். ஆன்லைன்ல சைக்காலஜி கோர்ஸ் மட்டும் தனியா போட்டுருக்கோம், அதுக்கான ஃபீஸ் 999. இந்த ஆன்லைன் சைக்காலஜி கோர்ஸ் என்னன்னா சைக்காலஜில வர எல்லா டாபிக்குமே ஓகேவா, எல்லா டாபிக்குமே கிளாஸஸ் எடுத்துருவோம், அதுக்கான டெஸ்ட் கொடுத்துருவோம், அந்த டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷனும் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகேவா? சைக்காலஜி ஃபுல் பேக்கேஜா வந்துடும். எல்லா கிளாஸும் எடுத்துருவோம், டெஸ்ட் கொடுத்துருவோம், டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷனும் ரெக்கார்ட், எல்லாமே ரெக்கார்ட் வீடியோஸ் தான் சரிங்களா? வீடியோஸ் எல்லாமே ரெக்கார்ட் வீடியோஸ் தான், டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷனும் ரெக்கார்ட் வீடியோஸ் தான் வந்துடும். நீங்க எப்ப வேணாலும் ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். அந்த பேக்கேஜ் வந்தீங்கன்னா ஃபீஸ் 999. இந்த பேக்கேஜ் நம்ம சேர்ந்தீங்கன்னா மொத்தமா சைக்காலஜிக்குள்ள 60 கேள்விகள் இருந்தாலுமே தமிழ் பத்தி இங்கிலீஷ் பத்தி போக பேலன்ஸ் 40 தான் ஆப்டிடியூட் ரீசனிங். அந்த 40க்கு 40மே எடுத்துடலாம் இந்த கோர்ஸ்ல வந்தீங்கன்னா. அதுக்கான ஃபீஸ் 999. சோ ரெண்டுமே சேர்த்து எடுத்தீங்க, கம்பைனா எடுத்தீங்கன்னா ஆஃபர் போட்டுருக்கோம் 1499 தான் சரிங்களா? சோ நம்மளோட ஆன்லைன் டெஸ்ட் 70 டெஸ்ட் சொன்னோம்ல, அது ஆஃப்லைன்ல வந்து எழுதணும் அப்படின்னா ஃபீஸ் வந்து 3999 வரும். இது இல்லாம ஆன்லைன் கோர்ஸ் ஃபுல்லா வந்தீங்கன்னா ஃபீஸ் 2999. இப்ப என்ன விஷயம்னா யார் யாரெல்லாம் நம்மளோட ஆன்லைன் கிளாஸ்ல வரீங்களோ அவங்களுக்கு இந்த டெஸ்ட் வந்துரும், சைக்காலஜி கோர்ஸும் வந்துரும். ஓகேவா? இது இல்லாம கிளாஸ்ல 200க்கும் மேற்பட்ட ரெக்கார்டட் வீடியோஸ் கொடுத்துருவோம், எல்லா டாபிக்கும் எல்லா சிலபஸுமே நடத்திடுவோம். இது இல்லாம டாபிக் வைஸ் டெஸ்ட்டும் கொடுத்துருவோம். இப்ப இந்த பேக்கேஜ்ல வரவங்களுக்கு 2 டெஸ்ட் சீரிஸ் வரும். ஒன்னு இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்துரும், இது இல்லாம டாபிக் வைஸ் டெஸ்ட். ஒரு கிளாஸ் உங்களுக்கு அனுப்புறோம் அப்படின்னா அந்த கிளாஸை பாப்பீங்க, அடுத்த அதுக்கான டெஸ்ட், அந்த மாதிரி டாபிக் வைஸ் டெஸ்ட்டும் கொடுத்துருவோம். எல்லாமே சேர்த்து ஃபீஸ் வெறுமனே 299 தான். புரியுதா? இதே கோர்ஸ் ஆஃப்லைன்ல வந்து அட்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபீஸ் வந்து 10,000 வரும். ஓகேவா? ஃபீஸ் வந்து 10,000. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 3 நம்பர்ல எந்த நம்பர் கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், GS 80, சைக்காலஜி 60. அந்த சைக்காலஜி 60க்குள்ள ஆப்டிடியூட் ரீசனிங் 40 கேள்வி, தமிழ் 10 கேள்வி, இங்கிலீஷ் 10 கேள்வி கேட்பாங்க. GS 80 அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ள ஹிஸ்டரி 10, ஜியோகிராஃபி 10, பாலிட்டி 10, எகனாமிக்ஸ் வந்து 5ன்னு சொல்லிட்டு சோசியல் சயின்ஸ் வந்து 35 கேள்வி கேட்பாங்க. அப்படியே சயின்ஸ் போனா சயின்ஸ் வந்து 30 கேள்வி, அதுல பயாலஜி பார்ட்ல இருந்து 15 கேள்வி வந்துடும், பிசிக்ஸ் பார்ட்ல இருந்து 10 கேள்வி வந்துடும், கெமிஸ்ட்ரி பார்ட்ல இருந்து 5 கேள்வி வந்துடும். ஓகேவா? இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகேவும் சேர்த்து ஒரு 15 கேள்விகள் வரும். கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டாட்டிக் ஜிகேவும் சேர்த்து ஒரு 15 கேள்வி வரும். இப்ப நான் சொன்ன விஷயத்தை வச்சே உங்களுக்கு ஒரு இது வந்திருப்பீங்க அனாலிசிஸ். அப்ப எந்த டாபிக்ல அதிக கேள்வி கேட்கறாங்க? சைக்காலஜி ஆப்டிடியூட் ரீசனிங் தான். ஆப்டிடியூட் ரீசனிங் தான் 40 கேள்வி கேட்கறாங்க. அடுத்து சோசியல் சயின்ஸ்ல 35 கேள்வி கேட்கறாங்க, சயின்ஸ்ல இருந்து 30 கேள்வி கேட்கறாங்க. ஓகேவா? அப்ப எது ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் அப்படின்னா சைக்காலஜி, சோசியல், சயின்ஸ். ஓகேவா? ஏன்னா நீங்க சைக்காலஜிக்குள்ள தமிழ் இங்கிலீஷ் இல்லாம வெறும் ஆப்டிடியூட் ரீசனிங் பாத்தீங்கன்னாலே 40 கேள்வி வருது. ஆப்டிடியூட் ரீசனிங் வந்து 40 கேள்வி வருது, சோசியல் சயின்ஸ் வந்து 35 கேள்வி வருது, சயின்ஸ்ல இருந்து 30 கேள்வி வருது. ஓகேவா? இப்ப நான் தமிழ் சொல்லல, இங்கிலீஷ் சொல்லல, கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லல, இதை மட்டும் கூட்டி பாத்தீங்கன்னா எவ்வளவு கேள்வி வருது? 30, 35, 65, 65, 40, 105 கேள்வி வருது. சோ ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸா நீங்க இந்த 3 டாபிக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். முதல்ல ஆப்டிடியூட் ரீசனிங், அப்புறம் சோசியல், அப்புறமா சயின்ஸ் முக்கியத்துவம் கொடுங்க. ஆனா 3யுமே முடிச்சிருங்க. இந்த 105 கேள்விக்கு ஒரு கேள்வி கூட குறையக்கூடாது. அப்படி பிக்ஸ் ஆகி போகணும், 105மே எடுக்கணும். புரியுதா? அப்ப ஒரு டாபிக்ல இருந்து எவ்வளவு கேள்வி வரும்னு சொல்லிட்டேன், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி சார் ரொம்ப டெப்தா கேட்பானா? எஸ்ஐ பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகேவும் சேர்த்து 15 கேள்வி இருக்கா, அதுல கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பார்த்தா ஒரு 6 கேள்வி தான் வரும். இப்ப பேலன்ஸ் 9 क्वेश्चंस உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகே. ஓகேவா? ஸ்டாட்டிக் ஜிகே ட்ரெடிஷனல் ஜிகேன்னு சொல்லுவாங்க, அதுல இருந்தா 9 क्वेश्चंस கேட்பாங்க. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிவர், அது டேம், இம்பார்ட்டன்ட் டேஸ், இந்த மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகேன்னு ஒரு டாபிக் இருக்கும். எல்லா ஸ்டேட்டோட சிஎம் யாரு, கவர்னர் யாரு, ஓகேவா, முத எந்த, அதாவது ஸ்டேட்ஸ் எல்லாம் எந்தெந்த வருஷங்கள்ல உருவானுச்சு,
புரியுதா? இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தான் ஸ்ட்ராட்டஜிக்னு சொல்லுவோம். அதுல இருந்து 9 கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. அப்ப கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறப்ப ரொம்ப டெப்த்தாலாம் போய் கேட்க மாட்டாங்க. அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த ஃபேமஸான நியூஸ் தான் கரண்ட் அஃபேர்ஸா கேட்பாங்க. இப்ப எலெக்ஷன் இருக்கு, ஓகேவா? எப்படி இருந்தாலும் எலெக்ஷன் முடிஞ்சுதான் நோட்டிபிகேஷன், அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் வருது. அப்படிங்கிறப்ப இந்த எலெக்ஷன்ல இருந்தே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகள் கேட்டுருவாங்க. புரியுதுங்களா? இந்த எலெக்ஷன்ல இருந்தே உங்களுக்கு மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. அப்ப நம்ம மேக்ஸிமம் எல்லாருக்கும் பரவலா பேசப்படுற அந்த ஃபேமஸான நியூஸ் தான் கேள்வியில் கேட்பாங்க. லைன் பை லைன் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்கன்னா அந்த அளவுக்கு எஸ்ஐல டெப்தா எதுவும் கேட்டதில்ல, இனிமேட்டு கேட்க போறது இல்லை. அதனால அதை நினைச்சு பயப்படுறத விட்டுருங்க. புரியுதா? நெக்ஸ்ட் கடைசியா டெஸ்ட். டெஸ்ட்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்மளே ஆன்லைன் டெஸ்ட் மட்டும் வந்தீங்கன்னா உங்களுக்கு 70 டெஸ்ட் கொடுக்குறோம். இப்ப நம்மளோட கோர்ஸ்ல சேர்ந்தீங்கன்னா அந்த டெஸ்டையும் சொல்றோம், டாபிக் வைஸ் டெஸ்ட்டும் கொடுக்குறோம்னு சொல்றேன். ரெண்டும் சேர்த்து இப்ப நம்மளே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 250 டெஸ்ட் ப்ரொவைட் பண்றோங்க. 250 டெஸ்ட் ப்ரொவைட் பண்றோம். 15,000க்கு மேற்பட்ட கொஸ்டின்ஸ் அதுல கவர் ஆக போகுது. ஓகேவா? மோர் நம்பர் ஆஃப் டெஸ்ட் உங்களோட மார்க்கை மோரா இன்க்ரீஸ் பண்ணிவிடும். அவ்வளவுதான். ஒரு டெஸ்ட் போட 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 உங்களோட மார்க் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும். நீங்க பாப்பீங்க, கண் கூட பாப்பீங்க. ஒரு டெஸ்ட் முடிச்சு அடுத்த டெஸ்ட் போறப்ப கண்டிப்பா மார்க் இன்க்ரீஸ் ஆகணும். நம்ம டெஸ்டே போடாம இருந்தோம் அப்படின்னா எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? டெஸ்ட் போட 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 தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 15,000 கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா அதை தாண்டி எஸ்ஐல வேற எதுவுமே இல்லை. 15,000 கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்றோம்னா எஸ்ஐல அதை தாண்டி ஒண்ணுமே கிடையாது. புரியுதா? இப்ப நான் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் எடுத்து பார்த்தோம்னா தான் அது போக போக போய்கிட்டே இருக்கும். ஆனா எஸ்ஐ லிமிடெட் சிலபஸ் தான். புரியுதா? சோ ஒரு 15,000க்கு மேற்பட்ட கொஸ்டின்ஸ் தான். அதை தட்டி தூக்கிட்டீங்கன்னா எஸ்ஐ அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இருக்கிறதுல ஈஸியான எக்ஸாம் எஸ்ஐ. ஈஸியா கிளியர் பண்ணலாம். எக்ஸாம் ஈஸியா தான் இருக்கும். கட் ஆஃப் தான் அதிகமாகும். அதுக்கு ரீசன் காம்படிஷன். அதான் டிஃபிகல்ட் எவ்வளவு ஈஸியா இருக்கணும் நான் சொல்றேன். எக்ஸாம் ஈஸியா தான் இருக்கும். எஸ்ஐல உங்கள்ட்ட என்ன பார்ப்பாங்கன்னா எக்ஸாம் ஈஸியா கேட்டு உங்களால நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியுதான்னு பார்ப்பாங்க. எக்ஸாம் ஈஸியா தான் வரும். பட் காம்படிஷன் ஹெவியா இருக்கிறதுனால அதுக்கான கட் ஆஃப் ரொம்ப அதிகமாகும். இப்ப 140 கேள்வி கேட்கறதுனா 130 கேள்வி அடிக்கிற மாதிரி இருக்கும். 10 கேள்வி தான் நீங்க விடணும். 10 கேள்வி தான் உங்களுக்கு தெரியாம இருக்கணும். மீதி 130 கேள்வி தெரியணும். அதுக்கு எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு தான் எக்ஸாமும் இருக்கும். புரியுதுங்களா? சோ எல்லாமே நான் ஓவரால் சொல்லிட்டேன். டெஸ்ட் போட்டு போறது முக்கியத்துவம், இதை தாண்டி என்னென்னலாம் கேட்பாங்க, எதுக்கு முக்கியத்துவம் எல்லாமே நான் தெளிவா சொல்லிட்டேன். ஸோ ஃபர்தரா இன்னும் என்னென்ன வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்து யூடியூப்ல கொண்டு வரோம். சரிங்களா? அதே மாதிரி எஸ்ஐக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இது ஃபீஸ் டீடைல் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 3 நம்பர்ல எந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம்.